ஹலோ, அலெக்சாண்டர் ஹியர். ஹலோ டிஎஸ்பி சார். ஹலோ சார், நான் ராஜப்பா பேசுறேன். இந்த எதிரிகளோட முக்கியமான டேரி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல எல்லாருடைய பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஒரிஜினல் டேரி எடுத்துட்டு அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் டேரி வச்சுட்டேன். குட், வெரி குட். ராஜா, அந்த கேங்ல நம்பர் 1 கேடி ரஞ்சித் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எவனோ ஒருத்தன் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கான். அவன் சுவிட்ச் ஆன் பண்றான். அதுக்கேத்த மாதிரி அவங்க ஆடுறாங்க. ஒருவேளை அந்த டைரியை பிரட்டினா அந்த மெயின் சுவிட்ச் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இனியோ அந்த ஒரிஜினல் டைரியை நீ எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? எஸ் சார். இந்த போலி டைரி தான் அதுக்குள்ள இருக்குன்னு அவங்க தெரியும். அந்த ஒரிஜினல் டேரி நான் உங்ககிட்ட கொடுத்துடணும். நாளைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேன். முட்டாள்தனமா உளறாத. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல். ஆஹா, ஓ, உன் பிளான் அப்படியா? வெரி குட். உனக்காக நாளை ராத்திரி நான் காத்துட்டு இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். பில்லா, அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க. ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுனா திருவிழாதான். அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரியை சந்திக்க போறேன். கடைசி சந்திப்பு. பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் யாரு? டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஊர் டியூட்டியை பார்க்காம என்னை பிடிக்கிறதான் டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அதிகமா தூக்கம் வருதில்லை. இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன். இது பாம்பு புத்தல கைவிடுற கதை. லட்சுமி மேன்சன்ஸ்ல 8வது மாடியில் இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது. 7வது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும். இரவு நேரத்துல டிஎஸ்பியை சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. படியேறி போனாதானே வம்பு ரஞ்சித். மேலே ஏற வேண்டியது, அப்புறம் கீழே வர வேண்டியது. ஆபத்துல தலையை கொடுக்கிற பில்லா. தலைய நான் கொடுக்கல, நம்ம மொத்த பேர் தலையும் அவன் எடுத்துடுவான். பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அதை போக விட்டுடணும் ரஞ்சித். வின்னிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம்.